அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம். பொங்கல் விழா, அறுவடை பெருநாள். பொங்கல் பண்டிகை தமிழர்களுடைய பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் வரலாற்றிற்கும் மிக முக்கிய சான்றாக நிலை பெற்று நிற்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த விழா புறநானூற்று காலத்திலிருந்தே கொண்டாடப்பட்டு வருது. நெல் களத்தை போர்க்களத்துக்கு இணையாக சொல்வார்கள் அன்றைய புலவர்கள். அந்த அளவுக்கு உழவு தொழிலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க. 2200 ஆண்டுகளுக்கு முன்பு நம் நாட்டு உழவர்கள் எப்படி பொங்கல் விழாவை கொண்டாடினாங்க அப்படின்றத இந்த புறநானூற்று பாடல் சொல்லுது. கேப்பமா? வலங்கு சென்னல் கதிர் வேய்ந்த வாய்க்கரும்பின் கொடி கூரை, சாறு கொண்ட களம் போல வேறு வேறு பொலிவு தோன்ற குற்றானா உலக்கையால் களிச்சும்மை வியாழங்கண். அதாவது நெற்கதிர் வரிந்த கூரை வீடுகள், கரும்பை வாசலில் தோரணமா கட்டியிருக்கிறாங்க. இந்த அலங்காரம் விழா நாளை குறிக்குது. தானியங்கள் குவியலா கிடக்கிறது. உலக்கையை கழுவி அழகுபடுத்தி வச்சிருக்கிறாங்க. அது நெல் குத்துவதற்காக கிடையாது, வள்ள கூத்தாடு அப்படின்ற ஒரு ஆட்டத்துக்காக. அப்படின்னா என்னன்னா, நெல் குத்துவது மாதிரியே ஆடக்கூடிய ஒரு ஆட்டம். இந்த ஆட்டம் பொங்கல் விழாவன்று ஆடப்படும். இந்த விதமாக பொங்கல் பண்டிகையை பண்டைய தமிழர்கள் கொண்டாடி இருந்திருக்கிறாங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.